ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செமஸ்டரில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்குது சந்தோஷ் கங்க்ராச்சுலேஷன். இதுக்கப்புறம் வர எல்லா செமஸ்டர்லேயும் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நீ மார்க் எடுக்கலாம். உங்ககிட்ட ஒன்று பேசணும். இருங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இன்னைக்கு தான் நம்மளுக்கு டியூஷன் லாஸ்ட் டே. அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது போகிற ஐடியா இருக்கா? இல்லைங்க, அப்படிலாம் வேற எந்த ஐடியாவும் இல்லை. நானே டியூஷன் எப்போ முடியும் தான் இருந்தேன். அப்படியா? ஏங்க மலையில் லஞ்சில் வரீங்க? வரும்போது கொடை மறந்து வீட்டில். சரி, அவன் கேட்க நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் யாராவது லவ் ஏதாவது பண்ணுறீங்களா? இங்கெல்லாம் எப்படி ஏன் கேட்குறீங்க? ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன். நானும் தாங்க லவ் பண்ணுறேன். உண்மையாக சொல்கிறீங்க? உண்மையாக தாங்க சொல்கிறேன். சரி, நம்ம நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கால் பண்ணுறீங்களா? சரி பாய். சரிங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யார் தெரியுதுங்களா? தெரியலையே, யாரு? கௌசல்யா நம்பர் வாங்கினீங்களே. ஓ, அவங்களா? சொல்லுங்க. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இப்போதான் சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேங்க. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கேன். 10ல். அப்புறம் காலேஜ் லைஃப்ல எப்படி போகுதுங்க? அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா அம்மாவா? எனக்கு அப்பா அம்மா இல்லை. இப்போதான் ரீசெண்டாக ஆக்சிடென்ட்ல ஏறினாங்க. அப்படியா? சாரிங்க, நான் தெரியாம கேட்டேன். பரவாயில்ல, விடுங்க. எனக்கும் அம்மா இல்லை. ஓ, அப்படியா? சித்தப்பா அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் இப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தனியாக ஹாஸ்டலில் இருக்கேன். சரிங்க, அப்பா வராங்க, நான் அப்புறமா பார்க்குறேன். ஓகே. சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பத்திரமா இரு. நான் மச்சான் யாருக்கு மெசேஜ் பண்ணுறல்லவா? இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக டியூஷன் படிக்கிறேன். அப்போ டியூஷன்லேருந்து இப்படியில் ஓகே. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சந்தோஷ், கெட் அப். லாஸ்ட் செம்மில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம் அரியர் வச்சுருக்கேன். என்ன ரீசன் எனக்கு தெரியல. மேபி லவ்வாக கூட இருக்கலாம். சார், அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு சார். கொஞ்சம் சார், நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துகிறேன் சார். இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இக்னோர் பண்ணு. ஆல்ரெடி சொன்னதான் நான் உனக்கு. இந்த லவ் இதெல்லாம் போனேன் அப்படின்னா லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா நல்லா படிக்கணும். படிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்கெல்லாம் பின்னாடி சுற்றும். நீ பொண்ணுங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே? அம்மா, நான் போகும்போது ஃபோன் ஒன்று இருந்தா இப்போவும் ஃபோனே ஒன்று இருப்பியா? ஒரு வேலை செய்ய மாட்டியாங்க? ஏம்மா, ஃபோனை வச்சுட்டு வேறு வேலை பாருமா, போம்மா. சொல்லு. சும்மா தான் இருக்கேன். ஓகேயா? நீ? இந்த நம்ம லவ் பண்ற விஷயம் வந்து வீட்டில் தெரிவிச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ 2 நாள்ல வரணும். கம்பல்சரி வந்தே ஆகணும். ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறதுலாம் இல்லை, நீ இதை கண்டிப்பாக வரணும். திடீர்னு லவ்னு சொன்னால், மேரேஜ்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? பிரச்சனை இருக்கானே. எங்கள் அப்பாவுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சிச்சு. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. கன்ஃபார்ம் நீ வரணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். சரி, எப்போ? இன்னும் 2 days ஓகே. வரலன்னா கண்டிப்பாக வரேன். சரி, ஓகே, நான் பாய். ஓகே.
இந்த லவ் இதெல்லாம் போனேன் அப்படின்னா லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா நல்லா படிக்கணும். ஃபோன் எடுக்கல. லவ் அது எந்த வயசில் வேணால் பண்ணலாம். பட் படிப்பு எந்த வயசில் மட்டும் தான் படிக்கணும். ஸோ படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும்.